பொண்ணு பேரு ரைலி. இவங்க வீட்ல அப்பா, அம்மா, அப்புறம் அக்கான்னு மொத்தமா 4 பேர் இருக்காங்க. கூடவே ரொம்ப முக்கியமான ஆளான இவ ஆசையா வளர்க்குற பன்னிக்குட்டியும் இருக்கு. இந்த பன்னிக்குட்டியோட பேரு எல்விஸ். இப்படி இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பண கஷ்டம் வருது. அதனால அவரு அங்க இருக்கிற வீடு, வயல்னு எல்லாத்தையும் வித்துட்டு சிட்டிக்கு போகலான்னு முடிவு பண்றாரு. இத அவரோட ஃபேமிலிக்கும் இன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா அப்படி போனா எல்விஸை கூட கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னனால ரெய்லி கோச்சிட்டு யாருக்கும் தெரியாம எல்விஸை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறா. அப்படி போன 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, அங்க வர போட்டோட ஆரன் சத்தம் கேட்டு எல்விஸ் பயந்து போய் அங்கிருந்து ஓடி போயிடுது. தனியா இருக்கிற ரைலியும் எல்விஸை தேடி போக அங்க ஒரு நாய் அவளை கடிக்க வருது. அப்போ அங்க வர எல்விஸ் அந்த நாயை துரத்தி விட்டுட்டு ரைலிய காப்பாத்துது. இப்போ 2 பேரும் சேஃபா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரம் இவன்கிட்ட தான் ரைலியோட அப்பா எல்விஸை விற்க டீல் பேசியிருப்பாரு. இவன்கிட்ட ஒரு பெரிய பன்னிக்குட்டி பண்ண இருக்கிறதா சொல்லி எல்விஸை வாங்கிட்டு போறான். பட் ஆக்சுவலா இவன் ஒரு ஃப்ராட். இவன் ஒரு குக்கிங் ஃபெஸ்டிவல் வச்சு அதுல பன்னிக்குட்டியை ரோஸ்ட் போடுறதுக்காக தான் எல்விஸை வாங்கியிருப்பான். இந்த விஷயம் ரைலியோட அக்காவுக்கு அவளோட ஃப்ரெண்ட் மூலமா தெரிய வர ரைலியும் அவ அக்காவும் எல்விஸை காப்பாத்த அந்த ஃப்ராட் பயலோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறாங்க. இங்க ரைலியோட அப்பா அவரோட ஃபார்ம் ஹவுஸை விற்கிறதுக்காக ஏஜென்ட் கிட்ட பேசி முடிச்சிடுறாரு. அப்பதான் குழந்தைங்க 2 பேரும் எல்விஸை காப்பாத்துறதுக்காக லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போன விஷயத்த ரைலி அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. இங்க ரெய்லியும் அவ அக்காவும் எல்விஸை தூக்கிட்டு வரலாம்னு போக கரெக்டா வில்லன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவனும் அவங்கள மிரட்டி அங்கிருந்து போக சொல்ல கரெக்டா ரைலி அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. பெரிய பன்னிக்குட்டி பண்ண இருக்குன்னு சொல்லி அவங்கள ஏமாத்தினதை புரிஞ்சுக்கிறாங்க. அதனால அவங்களோட குழந்தைங்க ஆசைப்படியே எல்விஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வர அந்த வீடு விற்கிறதுக்கான ஏஜென்ட்டும் அங்க வரா. பட் ரைலியோட அப்பா நம்ம இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கடனை அடைச்சிடலாம்னு சொல்லி வீடு விற்கிறது இல்லைன்னு ஏஜென்ட்டை அனுப்பி வச்சிடறாரு. இப்ப மறுபடியும் எல்லாரும் ஒன்னா ஹாப்பியா இருக்காங்க.